வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக பள்ளிகளில் இருமொழி கொள்கை மட்டுமே செயல்படுத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை திட்டவட்டம். மொழிப்பாடம் குறித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் விளக்கம். கடலூரில் மூடப்பட்ட ஆலையில் புகுந்து இரும்பு பொருட்களை திருடிச் செல்லும் மக்கள். வீடு வீடாக சென்று பொருட்களை மீண்டும் கைப்பற்றும் போலீசார். சென்னையில் 2 வார காலத்தில் தடை செய்யப்பட்ட 1000 கிலோ குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். 376 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 385 பேர் கைது என காவல்துறை தகவல். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதி. ஜம்மு காஷ்மீர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. 3100 கோடி ரூபாய் மதிப்பிலான சுரங்க சாலையை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் போராட்டம். சிறந்த மாநிலமாக மாற்றிக் காட்டுவோம் என அமித்ஷா திட்டவட்டம். தென் தமிழகம், டெல்டா, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. கடலூர் அருகே மூடப்பட்ட தொழிற்சாலைக்குள் புகுந்த ஏராளமானோர் இரும்புகளை திருடிச் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. பெரியகுப்பம் பகுதியில் நாகார்ஜுனா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணிகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கின. 2011ஆம் ஆண்டில் வீசிய தானா புயல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஆலை பின்னர் தொடங்கப்படவே இல்லை. அதன் பின்னர் கடந்த 11 ஆண்டுகளாக ஆலை மூடப்பட்டே இருக்கிறது. 1500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தொழிற்சாலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கணினி, நாற்காலி மற்றும் இரும்பு பொருட்கள் உள்ளன. அனைத்து பகுதிகளிலும் காவலாளிகள் இல்லாததால் சுற்றிலும் உள்ள 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த சில நாட்களாகவே தொழிற்சாலைக்குள் புகுந்து பொருட்களை கொள்ளையடித்து வந்தனர். இன்று காலையில் மட்டும் சுமார் 400 பேர் தொழிற்சாலைக்குள் புகுந்து பொருட்களை திருடிய நிலையில் ஆலை நிர்வாகம் ட்ரோன் கேமரா மூலம் அவற்றை படம் பிடித்தது. ட்ரோன் கேமரா படம் பிடித்ததால் ஏராளமானோர் திருடிய பொருட்களை கீழே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர். ட்ரோன் காட்சியை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆலை நிர்வாகத்தினர் அவர்களின் உதவியோடு கிராமமாக சென்று திருடி பதுக்கப்பட்ட இரும்பு பொருட்களை மீட்டு வருகின்றனர். ஒரு வீட்டில் மட்டும் 500 கிலோ இரும்பு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தென் தமிழகம், டெல்டா மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, ஈரோடு மற்றும் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யலாம். 26, 27, 28 ஆகிய தேதிகளிலும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் 11 சென்டிமீட்டர், வால்பாறையில் 9 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை.
நிலக்கரி பற்றாக்குறையால் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உட்பட 12 மாநிலங்களில் பல மணி நேரம் மின்வெட்டு நிலவுவதால் பொதுமக்களும் தொழில்துறையினரும் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதற்கு காரணம் யார் என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. அன்றாட வாழ்விற்கு அடிப்படை தேவையாக மாறிவிட்டது மின்சாரம். 7ஆம் நூற்றாண்டில் மனிதனின் மூளையில் உதித்த யோசனை பல நூற்றாண்டுகளை கடந்து 1831ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது மின்சாரம். அன்று முதல் இன்று வரை பல்வேறு கண்டுபிடிப்புகளுக்கு கை கொடுப்பது மின்சாரம்தான். இந்தியாவில் மின்சாரம் தயாரிக்க பெருமளவு கை கொடுப்பது அனல் மின் நிலையங்கள். இந்த மின்சாரத்தை அதிகம் பயன்படுத்தும் 3 மாநிலங்கள் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத். தொழில் வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள் என்பதால் நாட்டின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தியில் 1/3 பங்கை இந்த 3 மாநிலங்களே எடுத்துக்கொள்கின்றன. நம் நாட்டின் மொத்த மின் உற்பத்தியான சுமார் 400 ஜிகாவாட்களில் 280 ஜிகாவாட் மின்சாரத்தை தயாரித்து கொடுக்கும் அனல் மின் நிலையங்கள் 71% பங்களிப்பை வழங்குகின்றன. தமிழ்நாட்டில் எண்ணூர், நெய்வேலி, தூத்துக்குடி முதல் நாடு முழுவதும் உள்ள 173 அனல் மின் நிலையங்களில் பாதிக்கும் மேலானவை இறக்குமதி நிலக்கரியை நம்பியே உள்ளன. எஞ்சிய அனல் மின் நிலையங்களுக்கு நெய்வேலி உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெட்டி எடுக்கப்படும் நிலக்கரியே ஆதாரம். 173 ஆலைகளுக்கும் ஒரு நாளைக்கு 2.76 மில்லியன் டன் நிலக்கரி தேவை. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரியின் விலை கடந்த ஆண்டு தொடக்கத்தில் $50 முதல் $60 வரை இருந்தது. உக்ரைன் ரஷ்யா போரால் கச்சா எண்ணெய், தங்கம் விலை உயர்ந்ததைப் போல தற்போது நிலக்கரி விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. ரஷ்யாவில் இருந்து நமக்கு வரவேண்டிய நிலக்கரி இறக்குமதி தடைபட்டதால் $160 நெருங்கியுள்ளது விலை. மற்றொருபுறம் மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா, மேற்கு வங்கம் மாநிலங்களில் நிலக்கரி தோண்டும் பணியை நிறுத்தி வைத்தது கனமழை. கொரோனா தடைகள் முடிந்து கோடை காலமும் தொடங்கியதால் 38 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கிடுகிடுவென மின்சார தேவை அதிகரிக்க உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டு இறக்குமதியும் குறைந்து போனதால் வரலாறு காணாத வகையில் மளமளவென சரிந்துள்ளது நிலக்கரி கையிருப்பு. இதனாலேயே மத்திய தொகுப்பில் இருந்து மாநிலங்களுக்கு தர வேண்டிய மின்சாரத்தை கொடுக்க முடியாமல் தவிக்கிறது மத்திய அரசு. இதுவே தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மின் தடையால் தவிக்க முதல் காரணம். தமிழ்நாட்டில் 5 மணி நேரம் வரை மின்வெட்டு நீடிக்கும் நிலையில் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் மாநிலங்களில் 8 மணி நேரம் மின்தடை நீடிக்கிறது. அடுத்து வரும் நாட்களில் ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத், பஞ்சாப், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் மின்வெட்டு நேரம் 12 மணி நேரத்தை தாண்டலாம் என்கிறார்கள் வல்லுநர்கள். ஜூன், ஜூலை மாதங்களில் கோடை காலம் உச்சம் தொடும்போது மின்சார தேவை அதிகரிக்கும். ஆனால் தேவையான நிலக்கரி கையிருப்பு இல்லை. மின் தேவை அதிகரிக்கும் போது அதை உற்பத்தி செய்யும் கட்டமைப்பு நம்மிடம் இருந்தாலும் நிலக்கரி இல்லை என்பதுதான் முதல் பிரச்சனையாக உள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து நிலக்கரியை இறக்குமதி செய்ய தன்னிச்சையாக முடிவெடுத்திருந்தாலும் கப்பல்கள் மூலம் அவை வந்து சேரும் வரை மின்வெட்டு பிரச்சனையை தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவே. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன். பனைமரத்திலிருந்து கள் இறக்க அனுமதி வழங்க கோரி மரமேறும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட மேலும் பல்வேறு முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். வார விடுமுறையை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அங்குள்ள அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தனுஷ்கோடி, அப்துல் கலாம் நினைவகம், பாம்பன் பாலத்தையும் பார்வையிட்டனர். கூட்டம் அதிகளவில் காணப்பட்டதால் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்த 5 யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டினர். குப்பைப்பாளையம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 5 யானைகள் விவசாய நிலத்திற்குள் புகுந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகளை காட்டிற்குள் விரட்டினர். அப்போது பரமேஸ்வரன் பாளையத்தில் ஆனந்தன் என்பவரது தோட்டத்தின் வழியாக யானைகளை வனத்துறையினர் விரட்டிய போது அங்கு அமைக்கப்பட்டிருந்த மின்வெளியை கடக்க முடியாமல் யானைகள் சிரமத்திற்கு உள்ளாகின. இந்த ஆங்கில அமுக்குங்க, இந்த ஆங்கில அமுக்கிட்டு கூட போங்க. இங்க வாங்க, இது அமுக்குங்க. அது இல்ல, அது வேணாம். ஐயோ, அது அவ்வளவு குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு பாவம்.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பனைமரத்தில் இருந்து கள் இறக்க அனுமதி வழங்கக் கோரி மரமேறும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து விவசாயிகள் சங்கம் மற்றும் காவிரி வைகை கிருத்துமால் குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் பரமக்குடி 5 முனை பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அண்டை மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி போன்று தமிழகத்திலும் கள் இறக்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஆண் யானை ஒன்று குட்டியுடன் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் கவனத்துடன் இருக்க வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாணமாவு வனப்பகுதியில் கூட்டத்திலிருந்து பிரிந்த ஆண் யானை ஒன்று குட்டியுடன் சுற்றி வருகிறது. இது அதிகாலை நேரங்களில் உணவு தேடி கிராமங்களுக்குள் உள்ள விளைநிலங்களுக்கு வந்து செல்கிறது. இதனால் பாத்துக்கோட்டா, பேர்ஜேப்பள்ளி, ராமாபுரம், ஆலியாலம், குக்கலப்பள்ளி கிராமங்களை சேர்ந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் ஆடு மாடுகளை வனப்பகுதிக்கு மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று இரவு நேரங்களில் வீட்டின் முன்பு உள்ள விளக்குகளை தொடர்ந்து எரியவிட வேண்டும் என்றும் யானைகளை பார்த்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த பேட்டரி இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனத்தை சேர்ந்த புகழேந்தி என்பவர் மின்சார இருசக்கர வாகனத்தில் தனியார் மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அப்போது வண்டியை சாலையில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்ற நிலையில் திடீரென பயங்கர சத்தத்துடன் இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்தது. தொடர்ந்து அருகே நிறுத்தப்பட்டிருந்த கெஜமுகன் என்பவரின் இருசக்கர வாகனத்திலும் தீ பரவியது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுப்படுத்தினர். KGF பட கதாநாயகன் யஷ் உருவத்தை கடலூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தத்ரூபமாக வரைந்துள்ளார். வல்லம் பகுதியை சேர்ந்த IT நிறுவன ஊழியர் ஹரிபிரசாத் இவர் ஓவியத்தை நிஜம் போல் காட்டக்கூடிய ஹைப்பர் ரியாலிசம் தொழில்நுட்பம் மூலமாக யஷ் உருவத்தை வரைந்துள்ளார். இந்த படத்திற்கு சமூக வலைதளத்தில் வெகுவாக பாராட்டு குவிந்து வருகிறது. KGF பார்ட் 1 யஷோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் KGF 2க்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எதிர்பார்ப்போட. KGF 2 வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு என்னோட எதிர்பார்ப்பை தாண்டி படம் இருந்தது. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். அதனால யஷை ஸ்கெட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹைப்பர் ரியலிசம் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சூரியனை சுற்றி வண்ணமிகு ஒளிவட்டம் தென்பட்டது. பூமியில் இருந்து 5 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள மேகங்களின் வெப்பநிலை குறையும் போது அதில் உள்ள நீர் சிறிய சிறிய பனித்துகள்களாக மாறும். இந்த காலகட்டத்தில் சூரிய ஒளி அதில் படும்போது வானவில்லை போன்ற வண்ணமிகு ஒளிவட்டம் தோன்றும். இதன் வெளிப்பகுதி இளம் பழுப்பு நிறமாகவும் உட்பகுதி சிவப்பு நிறத்துடனும் காணப்படும். இதை சோலார் ஹாலோ, சன் ஹாலோ என்று அழைப்பார்கள். இந்த வளிமண்டல ஒளி நிகழ்வுகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அந்த வகையில் ராசிபுரம் பகுதியில் காலையில் சூரியனை சுற்றி ஒளிவட்டம் தென்பட்டது. இதனை ஆச்சரியத்துடன் பார்த்த பொதுமக்கள் புகைப்படம் எடுத்தனர். தேனி மாவட்டம் போடியில் மாட்டு வண்டி பந்தயத்தை காண வந்தவர் மாடு முட்டியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனி திமுக வடக்கு மாவட்டம் மற்றும் விவசாயிகள் சங்க சார்பில் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடத்தப்பட்டது. அப்போது போட்டியை வேடிக்கை பார்க்க வந்த ராமர் என்பவர் மீது மாடு முட்டியது. படுகாயமடைந்தவரை மீட்ட மக்கள் போடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பார்வையாளர் மரணமடைந்ததால் போட்டி நிறுத்தப்பட்டது. பழனி முருகன் கோயில் நூலக வளாகத்திற்குள் நுழைந்த 10 அடி நீள பாம்பை பிடித்த அதிமுக கவுன்சிலர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். பழனி கோயிலுக்கு சொந்தமான நூலக கட்டடத்தில் பாம்பு ஒன்று நுழைந்தது. இதனால் ஊழியர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்த நிலையில் அந்த பாம்பை பிடித்த அதிமுக கவுன்சிலர் நடராஜ் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பாம்பு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களிடம் நேரில் குறைகளை கேட்டறிந்தார். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள செங்காடு ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது அங்கு கூடியிருந்த மக்களிடம் கலந்துரையாடி அவர்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். குறைகளை கேட்டு சரி செய்வதற்காகவே கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறினார். அவரிடம் தனித்தனியாக மக்கள் தங்களது குறைகளை முறையிட்டனர். அவற்றை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார்.
முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. என்னுடைய கணவர் வந்து 2020 அக்டோபர் 2ஆம் தேதி இறந்துட்டாரு சார். 3 பிள்ளைங்க இருக்கு. நான் விடோ தான். எந்த உதவியும் எனக்கு கிடைக்கல ஐயா. எப்படி இறந்தாரு? கொரோனா தான் ஐயா. 3 பிள்ளைங்க ஐயா. சரி சரி, அழுவ சொல்லுங்க சொல்லுங்க. இறந்துட்டாரு. மனு கொடுத்துருக்கீங்களா? அதாவது அவர் வந்து நான் மனு கொடுக்கல ஐயா. மேடம் தான் பார்க்கணும் இருக்கு, கலெக்டர் மேடம் பார்க்க சொல்லுங்க. ஏதாவது வேலை கிடைச்சுன்னா மனு எழுதி கொடுங்க, என்னன்னு பார்க்க சொல்லுங்க. அது என்ன முடிஞ்ச செய்ய சொல்லுங்க. தொடர்ந்து மக்களிடம் புகார் மனுக்களை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாடு வளர்ச்சியடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அவசியம் என்று கூறினார். கிராமங்களில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த கிராம செயலகங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் ஆண்டுக்கு 6 முறை கிராம சபை கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று அறிவித்ததாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். மக்களிடமிருந்து பெற்ற புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து நேரில் கண்காணிக்கவிருப்பதாகவும் முதலமைச்சர் உறுதியளித்தார். ஆக இவைகளெல்லாம் ஏதோ கேட்டுட்டு போயிட்டேன், ஏதோ அறிவிப்புக்கு அறிவிச்சுட்டு நீங்க நினைச்சிட வேண்டாம். நாங்கள் எப்போதுமே நம்முடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வழி நின்று, அண்ணா வழி நின்று சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. அதை நான் நிச்சயமாக உணர்கிறேன். எனவே இது நடந்து முடிந்திருக்கிறதா என்பதை அவர்களிடத்தில் தொலைபேசிகளோ அல்லது கடிதம் மூலமாக கேட்டு மட்டும் இல்ல, நேரடியாக வந்து அடுத்த முறை நான் பார்ப்பேன். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக சுத்திகரிப்பு ஆலை தீ விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பலி. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. புதுச்சேரி சென்றுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதே நேரம் எதிர்ப்பு தெரிவித்து 2 இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரியில் ஒரு சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நேற்றிரவு சென்னை வந்தார். ஆவடியில் இரவு ஓய்வெடுத்தவர் இன்று காலை ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரி புறப்பட்டு சென்றார். விமான நிலையம் வந்த அவருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை, முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றனர். விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள மகாகவி பாரதியார் இல்லத்திற்கு சென்ற அமித்ஷா மலர் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அங்கிருந்த வருகை பதிவேட்டில் அமித்ஷா இந்தியில் எழுதினார். இதனிடையே அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாரம் அவ்வைத்திடலில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியார் சிலை அருகே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கருப்பு சட்டை அணிந்தும் கருப்பு கொடி ஏந்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு சிலர் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரிக்க முயல அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் உருவ பொம்மையை பறித்தனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழக கருத்தரங்கு அவையில் நடைபெற்ற அரவிந்தரின் 150வது பிறந்தநாள் விழாவில் அமித்ஷா பங்கேற்றார். அரவிந்தரும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் என்ற புத்தகத்தினை அமித்ஷா வெளியிட்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அரவிந்தரை தேசத்தின் இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும் என்றார். समझना भौगोलिक रूप से नहीं, कानूनी दृष्टि से नहीं, भारत की आत्मा को समझना है तो श्री अरविंद को पढ़ना पड़ेगा, सुनना पड़ेगा. புதுச்சேரி மாநிலத்தை சிறந்த மாநிலமாக மாற்றிவிட்டு தான் அடுத்த முறை மக்களை சந்திக்க வருவோம் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் 204 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். आप लोगों को भरोसा दिलाना चाहता हूं कि मोदी जी जब यहां प्रचार में आए तब उन्होंने पुदुचेरी को बेस्ट बनाने के लिए वादा किया था. जब हम फिर से आपका वोट लेने आएंगे, पुदुचेरी को बेस्ट बनाकर आपके सामने आएंगे. பல்கலைக்கழகங்களுக்கான கேலோ இந்தியா போட்டி தொடக்க விழாவில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். Shri Narendra Modi ji had the vision of
this Khelo India scheme, the Khelo India University Games and the Khelo India Youth Games. He wanted to give a platform to the upcoming players to showcase their talent, to showcase what they can do in the field of sports. And I've seen, as far as the Khelo India Youth Games and the Khelo India University Games, in their first and second edition of the Youth Games and the first edition of University Games, there was an electrifying atmosphere. Today, early morning, when I reached Bangalore, I straight away went to the Jain University. I met more than 500 players. Honorable Vice President Sir, from 208 universities across the country, we have 3,900 players participating in this event. This is one of the largest multi-discipline sports event in the country, and Karnataka is hosting it, and I can say it, the kind of facilities which has been provided here is of world class, one of the best facilities we have so far. तो मैं कर्नाटक की सरकार को भी और जैन यूनिवर्सिटी को भी इस शानदार आयोजन के लिए बहुत बहुत बधाई और बहुत बहुत शुभकामनाएं देना चाहता हूं। अच्छी बात यह है कि राज्य की सरकार ने और जैन यूनिवर्सिटी ने इसको ग्रीन गेम्स करने का निर्णय लिया है और पर्यावरण को लेकर प्रधानमंत्री जी की पहल बहुत बड़ी है और आज की युवा पीढ़ी अगर ये कर रही है तो अपने आप में बहुत बड़ी बात है। एक बात और मैं यहां पर कहना चाहता हूं कि जो भारतीय खेलें हैं, योगासना हो, मलखंभ हो, उसको भी इसमें स्थान दिया गया है। और आज जब हम इवेंट देखने गए तो सबसे ज्यादा लोग मलखंभ को देखने के लिए वहां पर आए थे। और आज मैं यहां पर कहना चाहता हूं, भारत सरकार मोदी जी के नेतृत्व में देश के खेलों को, जो हमारी ट्रेडिशनल गेम्स हैं, उनको हम और आगे बढ़ाने का प्रयास करेंगे ताकि देश और दुनिया भर में उन खेलों को और बड़ा स्थान मिल सके। यही नहीं, आज यहां पर जैसे मैंने कहा कि देश भर के खिलाड़ी आए हैं, इन सब खिलाड़ियों के बीच में एक प्रतिस्पर्धा है, कंपटीशन है, कौन जीतेगा कौन हारेगा, हार जीत खेल का हिस्सा है। பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை பெங்களூருவில் துவங்கி வைத்து மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசி வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம். தொடர்ந்து மேலும் பல்வேறு முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தமிழக பள்ளிகளில் இருமொழி கொள்கை மட்டுமே செயல்படுத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது. பள்ளி பாடத்திட்டத்தில் மும்மொழி கொள்கையை புகுத்த நடவடிக்கை என செய்தி வெளியான நிலையில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தாய்மொழி தமிழ், உலக இணைப்பு மொழி ஆகிய இருமொழி கொள்கை மட்டும் பின்பற்றப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழக அரசால் ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்ட நிலையில் மொழிப்பாடம் குறித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் பள்ளிக் கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கொளப்பாடு கிராமத்தில் ஸ்ரீ செல்ல முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளிய செல்லமுத்து மாரியம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். சென்னையில் தடை செய்யப்பட்ட குட்கா, மாவா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்ததாக 14 நாட்களில் 376 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 385 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து டன் கணக்கில் குட்கா, புகையிலை பாக்கெட்டுகள், பணம் மற்றும் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என்றும், தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வருபவர்கள் மற்றும் விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
குஜராத் மாநிலம் சூரத்தில் நடந்த இசை நிகழ்ச்சியில் ரசிகர்கள் பாடகர் மீது ரூபாய் நோட்டுகளை மழை போல பொழிந்தனர். வடமாநிலங்களில் இசை கச்சேரிகளின் போது பணத்தை வீசுவது இயல்பான நிகழ்வாக உள்ளது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக இசை கச்சேரிகள் பெரிய அளவில் நடைபெறாமல் இருந்து வந்தது. இந்த சூழலில் சூரத்தில் நடைபெற்ற கச்சேரி ஒன்றில் பாடகர் மீது லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகள் வீசப்பட்டன. வீசப்பட்ட ரூபாய் நோட்டுகளை ஊழியர்கள் பெட்டி பெட்டியாக அள்ளிச் சென்றனர். मेरा तो काम है भोलेनाथ का नाम लेने का और भोले का काम है गिरते मरूं पर मांगो नहीं अपने धन के काज परमात्मा ने कारण मोय வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள நடராஜருக்கு சித்திரை திருவோணத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கோட்டையில் உள்ள அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் நடராஜருக்கு தேன், பால், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட 51 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடராஜருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாட்டில் டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் சிறிய கிராமங்கள் மற்றும் நகரங்களில் UPI பயன்பாடு அதிகரித்திருப்பதாகவும் வாடிக்கையாளர்களுக்கும் கடை வியாபாரிகளுக்கும் இது பயனுள்ளதாக உள்ளது என்றும் கூறினார். நாள்தோறும் 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஆன்லைன் பரிவர்த்தனை நடைபெறுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். கொரோனா தொற்று காலத்திலும் அருங்காட்சியகங்களை டிஜிட்டல் மயமாக்குவது அதிகரித்திருப்பதாக கூறிய பிரதமர் விடுமுறை காலங்களில் இளைஞர்கள் தங்கள் நண்பர்களோடு அருங்காட்சியகங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் உரையாற்றினார். பீகாரில் ரயிலை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தேநீர் வாங்கி அருந்திய நிகழ்வு குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பாட்னாவை அடுத்த சிவான் ரயில் நிலையம் அருகே லெவல் கிராசிங் மூடப்பட்டிருந்ததால் குவாலியர் பரௌனி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான உதவி ஓட்டுநர் அருகே உள்ள ஒரு கடைக்கு சென்று தேநீர் வாங்கி வந்து கொடுக்க ரயில் ஓட்டுநர் அதனை வாங்கி அருந்தியுள்ளார். இதனை பார்த்த ரயில் பயணிகளும் லெவல் கிராசிங்கில் காத்திருந்த வாகன ஓட்டிகளும் அதனை தங்கள் செல்போனில் படம் எடுத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக வாரணாசியில் உள்ள கோட்ட ரயில்வே மேலாளர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக சிவன் ஸ்டேஷன் மாஸ்டர் அனந்த்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவிலைப்படி உயர்வை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். அகவிலைப்படி உயர்வை 2022ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31 விழுக்காட்டிலிருந்து 34 விழுக்காடாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் OPS கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அறிவிக்க வேண்டும் என்றும் OPS வலியுறுத்தியுள்ளார். அகவிலைப்படி விவகாரத்தில் கடந்த முறை 6 மாதம் காலம் தாழ்த்தியதைப் போல இந்த முறையும் அரசு தாமதப்படுத்துமோ என்று அரசு ஊழியர்களுக்கு சந்தேகம் மேலோங்கி உள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. கோடை வெயில் காலத்தில் மக்களின் தாகத்தை தணிக்க கட்சிகள் தண்ணீர் பந்தலை திறப்பது வாடிக்கையானதுதான். ஆனால் ராசிபுரத்தில் அதிமுக திறந்த தண்ணீர் பந்தல் கானல் நீரை போல காணாமல் போனது. என்ன நடந்தது? இந்த தொகுப்பில் அறியலாம். உச்சிமண்டை பற்றி எரிவது போல வெயில் கொளுத்தும் கோடை காலம் இது. நீரை மட்டுமின்றி குளிர்பானத்தையும் வியர்க்க விறுவிறுக்க மக்கள் தேடி அலைகிறார்கள். சர்பத், நுங்கு, பதநீர் வியாபாரமும் களை கட்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் வியர்வையில் நனையும் மக்கள் மனதில் இடம் பிடித்து அவர்களை குளிர்விக்க கட்சிக்காரர்கள் தண்ணீர் பந்தல் திறப்பது வாடிக்கை. ஆடம்பரமாக திறக்கப்படும் இந்த தண்ணீர் பந்தல்கள் சில நாட்களிலேயே குளம் பானையாகி, பானை டம்ளராகி, பின்பு வெறும் போஸ்டரும் வெற்று விளம்பரமும் மட்டுமே மிஞ்சும் இடமாகவும் மாறிப்போகும். ஆனால் ராசிபுரத்தில் அதிமுகவினர் அமைத்த தண்ணீர் பந்தல் அதையும் தாண்டி திறந்த அரை மணி நேரத்திலேயே காணாமல் போனதைக் கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. நகர அதிமுக நிர்வாகிகள் சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை திறக்க முன்னாள் அமைச்சர் தங்கமணி படத்துடன் பிரம்மாண்ட பேனர் வைக்கப்பட்டிருந்தது. மக்கள் அதிகம் கூடும் வீதியில் கடை ஒன்றின் முன்பாக இருந்த தோரணங்கள், கட்சி கொடிகளுடன் தயாராக இருந்த தண்ணீர் பந்தலை தங்கமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அலைமோதிய மக்களுக்கு மாங்காய் துருவல் மிதக்கும் மோர்,
குளிர்பானங்கள், தர்பூசணி பழங்கள் என அள்ளி கொடுத்தார். தவித்த வாய்க்கு தண்ணீராவது கிடைக்குமா என்றால் மோரே கிடைக்கிறதே என மக்களும் அதிமுகவினரை பாராட்டிக் கொண்டே வாங்கி அருந்தினார்கள். எல்லாம் அரை மணி நேரம்தான். அமைச்சர் அந்த பக்கமாக போனதும் தண்ணீர் பந்தலை பிரித்து எடுத்துக்கொண்டு காணாமல் போனார்கள் கட்சிக்காரர்கள். சற்று நேரம் கழித்து தண்ணீர் குடிக்கலாம் என அந்த பக்கம் வந்தவர்கள் இங்கே இருந்த தண்ணீர் பந்தலை காணோமே என சுற்றி சுற்றி தேடத் தொடங்கினார்கள். ஏனெனில் தண்ணீர் பந்தல் என்ற ஒன்று அங்கே இருந்ததற்கான தடயம் கூட இல்லை. சுய விளம்பரத்திற்காக இது போன்ற தண்ணீர் பந்தல் திறப்பார்கள் என்றாலும் வெறும் அரை மணி நேர விளம்பரத்திற்காக கூடவா திறப்பார்கள் என மக்கள் புலம்பியபடி சென்றார்கள். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் மக்கள் சபை நிகழ்ச்சியின் போது பார்வையாளர்கள் தரப்பிலிருந்து கருத்து மோதல் எழுந்த நிலையில் விசிக தலைவர் திருமாவளவனும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியும் ஒரே மைக்கில் பேசி சமாதானப்படுத்தினர். தமிழ்நாட்டுக்கு தேவை திராவிட மாடலா தேசிய மாடலா என்ற தலைப்பில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மக்கள் சபை நிகழ்ச்சி சென்னை சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் நேற்று நடைபெற்றது. திராவிட மாடல் என்ற தலைப்பில் விசிக தலைவர் திருமாவளவன், திமுக எம்எல்ஏ எழிலன், நாஞ்சில் சம்பத் ஆகியோர் பேசினர். தேசிய மாடல் என்ற தலைப்பில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி, பாஜகவின் ஸ்ரீனிவாசன், பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் கருத்துக்களை முன்வைத்தனர். விவாதத்தில் கிருஷ்ணசாமி பேசிய போது பார்வையாளர்கள் கூச்சலிட லேசான சலசலப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. பிறகு திருமாவளவனும் கிருஷ்ணசாமியும் ஒன்றாக நின்று மைக்கில் பேசி பார்வையாளர்களை சமாதானம் செய்தனர். கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம் என்றும் கூச்சலிட வேண்டாம் என்றும் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். அதன் பிறகு நிகழ்ச்சி சுமூகமாக நடைபெற்றது. பரபரப்பும் விறுவிறுப்புமாக அமைந்த மக்கள் சபை நிகழ்ச்சி விரைவில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். இருங்க, அமைதியா இருங்க தம்பி, அமைதியா உட்காருங்க, அமைதியா பாருங்க. நைஜீரியா நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். நைஜீரியாவில் இமோ மாநில பகுதியில் நைஜீரியா ஆற்றின் அருகே சட்டவிரோதமாக இயங்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் வெடி விபத்து நிகழ்ந்து பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 110க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததையும் கருகிய நிலையில் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்விற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார் பொறியியல் பட்டதாரி ஒருவர். அத்தகைய மனிதரை அடையாளப்படுத்துகிறது இந்த தொகுப்பு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பசுமையான தோட்டத்தின் நடுவில் அமைந்துள்ள மகாவீர் இல்லத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் அவர்களுக்கான தனி உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 20 ஆண்டுகளாக இவரை போன்ற நூற்றுக்கணக்கான மனநலம் பாதிக்கப்பட்டவர்களோடு வாழ்ந்து வருகிறார் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரைச் சேர்ந்த ரகுராமன். பொறியியல் பட்டதாரியான இவர் தனியார் கம்பெனி வேலையை விட்டு திருமணம் செய்து கொள்ளாமல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை சரிபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். என் கூட இருந்த ஒருத்தருக்கு அந்த மனநல பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அப்போது அவருக்கு உதவி செஞ்சு அவரை முழுமையாக குணப்படுத்தணும். ஒரு மாதம் என் கூட தங்கியிருந்தார். அவர் வீட்டை விட்டுட்டு, ஃபேமிலியை விட்டுட்டு என் கூட என்னுடைய ரூமில் தங்கியிருந்தார். இப்போது அவர் குணமாகின பிறகு அவர் சொன்னார், நான் உங்களுடைய ஆதரவுனால, உங்களுடைய அன்புனால நான் குணமாகிட்டேன். நாம் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படி சொன்னார். அதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு ஹோம் ஆரம்பிக்கணும், ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் அதுக்கப்புறம் தான் ஏற்பட்டுச்சு. மனநலம் பாதித்தவர்களில் சிலர் சராசரி மனிதர்கள் போல் இருந்தாலும் சில நேரங்களில் மனித இயல்பை தாண்டி ஆக்ரோஷமாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதாக ரகுராமன் கூறுகிறார். அப்படி நிகழ்ந்த சம்பவங்களில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இருப்பினும் தன் உயிரை பணயம் வைத்து தனது சொந்த செலவில் இவர்களுக்காகவே வாழ்வை கிளைத்து வருகிறார் ரகுராமன். இன்ற நாள் எப்படி இருக்கும், இன்ற நாள் எப்படி போகும், இரவு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இறைவா இன்ற பொழுது சிறப்பாக கழிந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் தூங்கணும். மறுநாளும் அந்த மாதிரி கொடுன்னு நாங்கள் வேண்டிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும்.
எதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எந்த நேரத்தில் என்ன நடக்கும், எது உடையும், எது நடக்குங்கிறது யாருமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஸோ எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கையும் ஒரு யோக வாழ்க்கையும் நான் ஒரு இயற்கையான யோகா வழிமுறை வாழ்க்கையை நான் வாழறதுனால என்னால் இதை பேலன்ஸ்டாக பண்ண முடியுது. யோகா, நாட்டு வைத்தியம், சுவையான சாப்பாடு, காற்றோட்டமான சூழல், அன்பும் அனுசரணையும் கலந்த பேச்சு போன்றவற்றால் குணமாகி மீண்டும் குடும்ப வாழ்க்கைக்கு சென்றவர்கள் உண்டு. ஆனால் இயல்பு நிலைக்கு திரும்பாமல் பல ஆண்டுகள் இங்கேயே இருப்பவர்களும் உண்டு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். ஆனால் அதை கடந்து வெளியே வர முடியாமல் தவிப்போருக்கு கலங்கரை விளக்கமாய் நிற்கிறார் ரகுராமன். தவித்து தனி உலகில் நிற்கும் பலரை காப்பாற்ற இன்னும் பல ரகுராமன்களின் சேவை அவசியமான அவசரமான தேவை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிமாறனுடன் செல்வக்குமார். தொடர் மின்வெட்டு காரணமாக நாமக்கல், சேலம் மாவட்ட நெசவு தொழிலில் தினமும் 5 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல், சேலம், ஈரோடு, கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் விசைத்தறி மற்றும் கைத்தறி நெசவு முக்கிய தொழிலாக விளங்குகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், ராசிபுரம், வெண்ணந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு 50,000க்கும் மேற்பட்டோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக இரவு நேரங்களில் 6 மணி முதல் 7:30 மணி வரையிலும், 9 மணி முதல் 10:30 மணி வரையிலும், 12 முதல் 1 மணி வரையிலும் மின்வெட்டு ஏற்படுகிறது. இதனால் விசைத்தறி கூடங்களை இயக்க இயலாமல் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஜிஎஸ்டி வரி, பணமதிப்பிழப்பு, இதனால பல இது பாதிக்கப்பட்டிருந்தது. நூல்வள உயர்வு 6 மாசமா கடுமையாக உயர்ந்து போச்சு. 2 மடங்கு ஆயிடுச்சு. 9,000 நூல் 18,000 விற்கிது. இந்த நிலையில் இப்போ மீண்டும் இப்போ கரண்ட் கட் வந்துருச்சு. இதனால் உற்பத்தி ஏகப்பட்டது பாதிக்குது. சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா உற்பத்தி ஆகும் ஒரு நாள் ஒன்றுக்கு. இன்றைக்கு மின்வெட்டு அடிக்கடி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி கூட ஆயிடுது. ஏற்றுமதிக்கு இந்தோனேஷியா தடை விதித்துள்ளதால் இந்தியாவில் சமையல் எண்ணெய் விலை மேலும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உலகிலேயே இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவில் தான் அதிக அளவு சமையல் எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டு பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதிலும் சமையல் எண்ணெய் மற்றும் மூலப்பொருட்கள் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்தோனேஷியா ஆண்டுதோறும் இந்தியா இறக்குமதி செய்யும் சமையல் எண்ணெயில் 45% பூர்த்தி செய்கிறது. அதாவது 8.5 மில்லியன் டன் பாமாயிலை இந்தோனேஷியாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்கிறது. இந்த சூழலில் இந்தோனேஷியா சமையல் எண்ணெய் ஏற்றுமதியை வரும் வியாழக்கிழமை முதல் காலவரையின்றி நிறுத்த முடிவு செய்துள்ளது. உள்நாட்டு பற்றாக்குறையை சமாளிக்கவும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் அந்நாட்டு அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஏற்கனவே ரஷ்யா யுக்ரைன் போர் காரணமாக இந்தியாவில் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் தற்போது இந்தோனேஷியாவின் அறிவிப்பால் இந்தியாவிற்கு மே மாதத்திலிருந்து 3 லட்சம் டன் முதல் 3,25,000 டன் வரையிலான பாமாயில் விநியோகம் தடைபடும் என்று கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.